மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும், மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் எனது நெஞ்சுக்கு நெருக்கமான உழவர் அன்பர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்து என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நெல் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து இந்த நெல் திருவிழாவினை ஒரு 16 ஆண்டுகள் அவரே நடத்தி முடித்திருக்கிறார். அதன் பிறகு பார்த்தாக்கா அந்த நெல் திருவிழா நடக்குமா நடக்காதா, அது யார் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழக விவசாயிகள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் தம்பி ராஜு அவங்க இந்த நெல் திருவிழாவை முன்னெடுத்து நானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த முன் வந்தாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கனாக்கா சித்தப்பா கூட யாரெல்லாம் பயணித்தாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தராக போய் நாடி சித்தப்பாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரியே எனக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், என் பின்னாடியே இருந்து நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த விழாவினை முன்னெடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி செய்யக்கூடிய அந்த முதல் காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அந்த கொரோனா சமயமும் சேர்ந்து நம்மளுக்கு வந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தா இவ்வளவு பெரிய விழாவாக நம்மளால் செய்ய முடியல. சின்ன விழாவாக தான் நம்ம வயல்வெளியிலே வச்சு நடத்துகிற மாரி ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. அதையெல்லாம் கடந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புதுமையை தம்பி ராஜு அவங்க இங்கே நெல் திருவிழாவில் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னாக்கா ஒரு நெல் திருவிழாவில் அந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் கொண்டுட்டு போய் இந்த பாரம்பரிய நெல்லை எப்படி விழிப்புணர்வு படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டி ஒன்று வச்சு நடத்தி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தாக்கா இந்த 174 வகையான நெல் ரகங்களையும் அதோட குழந்தைகள் மனசில் பதிகிற மாதிரி போட்டி வச்சு அதை இங்கே செயல்படுத்தி காமிச்சாங்க. அதன் பிறகு பார்த்தாக்கா இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உழவர்களுக்கும் ஒரு 5 உழவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உம்பளச்சேரி பசுவான நம்ம கால்நடையை அவங்களுக்கு கொடுத்து அதிலேருந்து கிடைக்கக்கூடிய முதல் கன்று திருப்பி நெல் திருவிழாவுக்கே கொடுக்கறது அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ கடந்து ஒரு 3 ஆண்டுகளாக அந்த தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இது மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தாக்கா ஏதாவது ஒரு புதுமையை அவரால் முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்திக்கிட்டு உழவர்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான சிறப்புகளை செய்யக்கூடிய தம்பியரை இந்த நேரத்தில் பாராட்டுறதும் நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பார்த்தாக்கா விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா இயற்கை விவசாயத்துக்கு வந்தாக்கா அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு சவாலாக இருக்கிறது ஃபஸ்ட்டு களை, அதுக்கப்புறம் பூச்சி, அதுக்கப்புறம் பார்த்தா பூஞ்சான நோய். இதில் தான் விவசாயிகளுக்கு ரொம்ப சவாலான பிரச்சனையாக இருக்குது. அந்த சவாலான பிரச்சனை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு கூட பார்த்திங்கனாக்கா இப்போ காரைக்கால் பாஸ்கர் அவங்க பேசுகிறப்ப சொன்னாங்க பழஞ்சேறு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த பழஞ்சேருங்கிற விஷயத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய அதில் கண்டென்ட் இருக்குது. நம்ம பழஞ்சேறு பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்தாக்கா களையோட விதைகள் 100க்கு 70% அதுலேயே மக்கி போய் வயலுக்கு உரமாக போயிடும். பாக்கி இருக்கிற 30% விதைகள் தான் முளைச்சி நம்மளுக்கு வழியில் வரும். அந்த 30% விதைகளும் முளைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா நீர்மறைய நீர்க்கட்டு நிறைய வரும் நெற்கட்டு அப்படிம்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம நீர் சூரியனோட ஒளி நிலத்து மேலே படாத அளவுக்கு தொடர்ந்து நடவு நட்ட முதல் நாளிலிருந்து 45 நாள் வரைக்கும் சூரியனோட ஒளி தரையில் படாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு களை பிரச்சனையே இருக்காது. கூடுமான வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு முடி போனால் ஒரு 5 ஆள் கூட களை எடுத்து முடிச்சிடும். அந்த அளவுக்கு தான் களையை முளைக்கும், அதுக்கு மேலே முளைக்கவே முளைக்காது. அப்போ களை நம்மளுக்கு இந்த பழஞ்சேறு பண்ணுறதுனாலையும் அந்த நீரை தொடர்ந்து 45 நாள்கள் சூரிய ஒளி நிலத்து மேலே படாமல் நம்ம தொடர்ந்து தண்ணி பாய்ச்சறதுனாலையும் அந்த களையோட பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பூச்சி தான் பிரச்சனை. இந்த பூச்சியை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ பொதுவாக ஒரு நெல் வயலில் 145 வகையான பூச்சியினங்கள் இருக்குது. அந்த 145 வகையான பூச்சியினங்களில் ஒரு 30 வகையான பூச்சியினங்கள் தான் நம்மளுக்கு நெல் பயிரை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு விவசாயிகளுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியது. பாக்கி இருக்கிற 215 வகையான பூச்சியினங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த நெல் பயிரை சாப்பிடக்கூடிய பூச்சியை உணவாக உட்கொண்டுட்டு அதோட வாழ்நாளை அது கழிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்மளுக்கு விவசாயிகளுக்கு
நம்ம வயல்லையே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்குது, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்குது. அப்போ உழவர் வந்து நம்ம வயலில் நன்மை செய்யக்கூடிய பூச்சி எது, தீமை செய்யக்கூடிய பூச்சி எது அப்படின்ட்டு வந்து நம்ம இனம் கண்டுபிரித்து நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்து பார்த்தாக்கா வயலில் ஒரு பூச்சியை பார்த்த உடனே நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு விஷத்தை வாங்கி அதில் வந்து தெளிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஒரு விஷத்தை வாங்கி தெளிக்கிறதுக்கு இப்போ முன்னாடி வந்து பார்த்தாக்கா ஒரு கடைக்காரவங்கள்ட்ட போய் ஒரு உழவர் போய் எனக்கு வந்து குருத்து பூச்சி விழுந்துருக்குங்க, இல்லை இலை சுருட்டு புழு விழுந்துருக்குங்க அப்படின்ட்டு போய் கேட்குறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஒரு மருந்தை கொடுத்தாக்கா அந்த பூச்சி வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷத்தை கொடுத்தாலே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி கடைக்காரவங்க வந்து அப்படி செய்யவே மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு துணையாக ஒரு 2 பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொடுத்து இதையும் சேர்த்து அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ உழவரோட பொருளாதாரம் வந்து அங்கே வந்து பாதிக்கப்படுது. அதாவது நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 300 ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடித்தா அந்த மருந்து வாங்கி அடித்தாலே அது போதும். ஆனால் அதுக்கு வந்து 1500 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடித்து நம்மளோட பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படும். அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தா பூச்சினால் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டால், பூச்சி வந்து பொதுவாக வந்து இலையோட கீழ்பாகத்தில் தான் வந்து முட்டையிடும், மேல் பாகத்தில் வந்து முட்டையிடாது. அப்போ கீழ்பாகத்தில் வந்து இலையில் முட்டையிடுறப்ப நீங்கள் மருந்து அடிக்கிறப்ப அது இயற்கை விவசாய மூலிகை பூச்சி விரட்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங்கில் செய்யக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எதை நீங்கள் அடித்தாலும் இலைக்கு மேலே மட்டும்தான் படுமே தவிர இலைக்கும் கீழே வந்து அது படவே படாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, இலைக்கு மேலே உள்ள பூச்சிகள் எல்லாம் செத்துடும். ஆனால் இலைக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் வந்து பொறிச்சு வெளியில் வர்றப்ப அதை விட பவர் அதிகமாக கொடுக்கக்கூடிய அடுத்த கட்டத்தில் நம்ம அதில் மருந்தையோ விஷத்தையோ இல்லை மூலிகை பூச்சி விரட்டியோ அடித்தா தான் வந்து அது வந்து கண்ட்ரோல் கிடைக்கும். அப்போ அதனால் என்ன ஆகுன்னு கேட்டாக்கா, நாளுக்கு நாள் விஷத்தோட தன்மையை வந்து நம்ம கூட்டிக்கிட்டே தான் போகணுமே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம வேளாண்மை மேற்கொள்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக பாரம்பரிய ரகங்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணால் பூச்சிக்காக நீங்கள் ஒத்த பைசா கூட செலவே பண்ண வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அது பூச்சிகள் வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் உள்ளக்கூடிய அந்த நெல் பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதோட பின்பக்கத்தில் வந்து சொனை இருக்கும், முள்ளாக இருக்கும். அதனால் வந்து பூச்சி போய் அந்த இலைக்கும் கீழே முட்டையே வைக்க முடியாது. அப்போ முட்டையே வைக்க முடியாதுனாக்கா இயற்கை விவசாயத்தில் பயிர் பண்ணக்கூடிய பயிர்களுக்கு வந்து பூச்சினால் பிரச்சனையே கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னாக்கா, நான் 20 ஆண்டுகளாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் பூச்சிக்காக இயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகை பூச்சி விரட்டியை கூட நான் பயன்படுத்தினது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இயற்கையே தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் தன்மை உண்டு. நம்ம இப்போ உடம்புல வந்து ஒரு வியாதி நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம உடம்பே வந்து சரி பண்ணிக்கும். அதுக்கான கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிகிறது மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ கொரோனா காலகட்டம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாரும் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பாதிக்கிற அந்த காலத்தில் வந்து பார்த்தாக்கா நம்மளை வந்து மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டுட்டு அங்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு ஊசி போட்டெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம வந்து அந்த கொரோனாவை வந்து குணப்படுத்தலை. அங்கே அதுக்கு மாற்றம் என்ன செஞ்சாங்க, சிறுதானியங்களை வந்து முளைக்கட்டி அந்த நோயாளிகளுக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த சிறுதானியங்கள் முளைக்கட்டிய சிறுதானியங்கள் அவங்கள சாப்பிட்றப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உருவாச்சு. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவானதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க, நாம் வந்து திரும்பி ஒரு 20 நாள்லையோ 15 நாள்லையோ திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தோம். அதே போல தான் வந்து மனிதனாக இருந்தாலும் சரி, பயிராக இருந்தாலும் சரி, மற்ற உயிர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை நாமளே பாதுகாக்கிறதுக்கு இயற்கையிலேயே வழிவகைகள் நிறையா இருக்குது. அதுக்கான கால அவகாசத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது தன்னாலேயே வந்து சரியாகிடும். அதே போல் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ அந்த பூச்சிக்கு வந்துடுச்சுங்க என்னோடய வயலில் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆடு திங்காத இலைகள், அதாவது வேப்பலை, புங்க இலை, நொச்சி, நுணா, ஆடாதொடை, கத்தாழை, இது மாதிரி உங்களுக்கு என்ன இலை கிடைக்குதோ அந்த இலையும் நீங்கள் பறித்து ஒரு 50 லிட்டர் ட்ரம்மில் வந்து 30 லிட்டர் அளவுக்கு நீங்கள் நாட்டு பசுமாட்டோட கோமியத்தை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆடு மாடு திங்காத அந்த இலைகள், அதாவது ஒடிச்சா வந்து சத்தம் வரணும், கசப்பு சுவை தரணும், அதுக்கடுத்து வந்து பார்த்தாக்கா கெட்ட வாசம் வரும், அது மாதிரியான இலைகளை தேர்வு பண்ணி நீங்கள் அதில் பறித்து ஒரு 10 கிலோ அளவுக்கு இலையை பறித்து அதை வந்து ஒரு சாக்கு பையில் போட்டு கம்பால் அடிச்சிங்கனாக்கா அந்த இலை வந்து நஞ்சு போயிடும். நஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அந்த கோமியத்தில் நீங்கள் ஊற போட்டிங்கனாக்கா ஒரு வாரத்தில் வந்து அது ஊறி போய் நம்மளுக்கு வந்து அது திரவமாக அதில் கிடைக்கும், மூலிகை பூச்சி விரட்டி ரெடி ஆகிடும். அந்த மூலிகை பூச்சி விரட்டியை வந்து நீங்கள் பயிருக்கு எடுத்து அடிக்கிறப்ப என்ன ஆகும்
ஆகும் அப்படின்னு பார்த்தா, அந்த பயிருக்கு எடுத்து அடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த இலை மேலே எல்லாம் வந்து அந்த இந்த இலைகளோட கசப்பு தன்மை, உவர்ப்பு தன்மை, உரைப்பு தன்மை இதெல்லாம் உள்ளது வந்து அப்படியே மேலே படிஞ்சிடும். அது படிஞ்சதுனால இலையில் வந்து பூச்சி வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுறப்ப என்னன்னு கேட்டாக்கா, அதால் சாப்பிட முடியாது. ஒன்று அது பட்டினியாக கடந்து இறந்து போகும், இல்லாட்டினா வந்து நம்மளை வயலை விட்டு வெளியில் போயிடும். இந்த ரெண்டு தான் நடக்கும். அப்போ நம்ம வந்து அந்த பூச்சிக்காக எந்த விதமான பைசாவும் செலவு பண்ண வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாத அந்த நம்ம கோமியத்தில் வந்து ஊற போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோமியம்ங்கிறது என்னன்னு கேட்டாக்கா திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய யூரியா, அவ்வளவுதான். நீங்கள் கடையில் போய் யூரியா வாங்குறீங்க இல்லைங்களா, அதே யூரியா தான் வந்து மாட்டோட கோமியத்தில் வந்து இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குகிற யூரியாவுக்கும் மாட்டோட கோமியத்தில் இருக்கிற யூரியாவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கடையில் வாங்குகிற யூரியாவில் வந்து 46% மட்டும்தான் நைட்ரஜன் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த கோமியத்திலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த யூரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 74% வந்து உங்களுக்கு வந்து இந்த தலைச்சத்து இருக்குது. ஆனால் இது தலைச்சத்து மட்டும் கிடையாதுங்க. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மேக்னீசியம், போரான், துத்தநாகம், கார்பரேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், அஸ்டோபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள், இப்படி சொல்லக்கூடிய 96 வகையான நுண்ணுயிர்கள் வந்து இந்த கோமியத்தில் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து பயிரில் போய் சேர்றப்ப நம்மளை காற்றுல கிடைக்கக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாத்தையுமே வந்து இந்த பயிருக்கு அது எடுத்து கொடுக்குது. நீங்கள் கடையில் வாங்கி விஷத்தை பயிரில் அடிச்சிங்கனாக்கா அந்த பயிர் விஷமாகுது, தட்பவெட்ப சூழ்நிலை விஷமாகுது, காற்று விஷமாகுது, கீழே மண் விஷமாகுது, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி விஷமாகுது. ஆனால் நீங்கள் மூலிகை பூச்சி விரட்டி நீங்கள் அடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பயிர் பாதுகாக்கப்படுது. உங்கள் பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அதிலேருந்து கிடைக்கிது. அப்போ ஒரு விதத்தில் ஒரு மூலிகை பூச்சி விரட்டி அடிக்கிறப்ப நம்மளுக்கு 2 விதத்தில் லாபம். ஒன்று வந்து பூச்சியிலேருந்து காப்பாற்றப்படுது, இன்னொரு வந்து பயிருக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தாக்கா பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிது. இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன ஒரு 2 மணி நேரம் மெனக்கட போகிறோம், அதுக்கு மேலே கிடையவே கிடையாது. இந்த 2 மணி நேரம் நீங்கள் மெனக்கடுறதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஏக்கருக்கு நீங்கள் சராசரியாக ஒரு 4 மூட்டை யூரியா போடுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு கணக்குக்கு நான் ஒன்று பண்ணிட்டு ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா செலவாகும். நீங்கள் இந்த 2 மணி நேரம் மெனக்கட்டு இந்த கோமியத்தில் வந்து நீங்கள் இலைத்தலைகள்லாம் ஊற வச்சு நீங்கள் அந்த பயிருக்கு பயன்படுத்துகிறப்ப அந்த 2 மணி நேரம் ப்ளஸ் அடிக்கிற நேரம் மட்டும்தான் உங்களுக்கு செலவாகுமே தவிர மற்ற எந்த விதமான செலவும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததே வந்து எனக்கு வந்து புழு வருதுங்க, ஒரு இலையை வந்து கடித்து உரண்டேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும், புழுவெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ புழு வர்றப்ப என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மூலிகை பூச்சி விரட்டியில் வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான அந்த மூலிகை பூச்சி விரட்டி ஒரு 10 லிட்டரை வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ பச்சை மிளகாய், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், இதை 4ஐயும் வந்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு 1-2 உடைச்சா போதும். துவையல் அளவுக்கெல்லாம் வந்து மேவாக அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அதை அரைச்சி இந்த 10 லிட்டருக்கு வடிகட்டின மூலிகை பூச்சி விரட்டியில் ஒரு இரவு மட்டும் ஊற வச்சுருந்து மறாவது நாள் காலையில் இதை நீங்கள் பயிருக்கு எடுத்து அடிக்கிறப்ப என்ன ஒன்று கேட்டிங்கன்னா உங்கள் வயலில் பூச்சி இருந்தாலும் குணமாயிடும், புழு இருந்தாலும் குணமாயிடும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்து பூஞ்சான நோய் தான். இந்த பூஞ்சான நோயை போக்குறதுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அமிர்த கரைசலாக இருந்தாலும் சரி, ஜீவாமிர்தமாக இருந்தாலும் சரி, பஞ்சகவியாவாக இருந்தாலும் சரி, இதை 3ல் நீங்கள் எதை நீங்கள் அந்த பயிருக்கு அடித்தாலும் நீங்கள் வந்து அந்த பூஞ்சான நோய் போயிடும். இந்த பூஞ்சான நோய் நம்மளுக்கு பயிருக்கு எந்த காலகட்டத்தில் வரும்? கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து சூரிய ஒளி நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அந்த சூரிய ஒளி கம்மியாக கிடைக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நுண்ணுயிர்களோட பெருக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு வந்து பூஞ்சான நோய் வந்து நம்மளுக்கு பயிருக்கு தாக்குதல் ஏற்படுத்தும். அந்த பூஞ்சான நோயினால் என்னென்ன தாக்குதல் ஏற்படும்? இலை புள்ளி நோய், இலை கருகல் நோய், இலை வாடல் நோய், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணணும் அப்படின்னாக்கா அமிர்த கரைசல், இயற்கை விவசாயம்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு நம்மாழ்வார் ஐயா சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அமிர்த கரைசல் தான் சொல்லுவாங்க. இந்த அமிர்த கரைசல் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அமிர்த கரைசல் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 10 லிட்டரு கோமியத்தில் ஒரு 5 கிலோ நாட்டு மாட்டோட சாணம், 10 லிட்டரு நாட்டு மாட்டோட கோமியம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 கிலோ நாட்டு சர்க்கரை, இதை எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரம்மில் பிளாஸ்டிக் ட்ரம்மில் கரைச்சி ஒரு நாள் இரவு மட்டும் வச்சுருந்து மறாவது நாள் காலையில் எடுத்தோம்னாக்கா அதிலிருந்து நம்மளுக்கு வந்து 15 லிட்டர் வந்து அமிர்த கரைசல் கிடைக்கும். இந்த 15 லிட்டர் அமிர்த கரைசலை வந்து ஒரு டேங்குக்கு நீங்கள் 12 லிட்டர் டேங்காக இருந்தாக்கா 1 லிட்டரு, 16 லிட்டர் டேங்காக இருந்தாக்கா 1.5
1.5 லிட்ரு அதை எடுத்து பச்சை தண்ணி, அதாவது நம்ம அதை அப்படியே எடுத்து நீங்கள் டேங்கில் ஊற்றினீங்கனாக்கா வடியாது. அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ப்ரேயருக்கு தண்ணி கொண்டுட்டு வருவோம்ல, ஒரு வாளியோ இல்லை குடத்துலையோ எடுத்துகிட்டு வருவோம். அந்த குடத்தில் எடுத்துகிட்டு வரப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த 1.5 லிட்ரு அமிர்த கரைசலை அந்த 10 லிட்டர் தண்ணியில் ஊற்றி மறுபடியும் வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றுறோம் அப்படின்னாக்கா வடிஞ்சிடும். அப்படி வடிஞ்சு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னாக்கா, நான் சொன்ன இந்த பூஞ்சான நோய் போகும். பூஞ்சான நோய் மட்டும்தான் போகும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி மூலிகை பூச்சி வரட்டி மாதிரியே இதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நோயும் போகும், பயிரையும் வளர்க்கும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 விதமான லாபம். ஒன்று வந்து நோயை போக்கக்கூடியதாக இருக்குது இந்த அமிர்த கரைசல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து பயிரை வளர்க்கக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குது. அதனால் வந்து நாம் இந்த அமிர்த கரைசலை பயன்படுத்தலாம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சகவ்யா. இன்றைக்கி பஞ்சகவ்யாவை பற்றி தெரியாத விவசாயிகளே கிடையாது. எல்லாருமே வந்து பஞ்சகவ்யாவை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த பஞ்சகவ்யா எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வந்து பார்த்தாக்கா ஒரு 3 லிட்டர், இந்த என்னோடய கையை பார்த்துங்க, இந்த 5 விரலுங்கிறது வந்து 5 கிலோ சாணம், 2 விரலை மடக்கிட்டேன். இந்த 2 விரலை மடக்கினது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 2 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர், 3 விரல் நீட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து 3 லிட்ரு கோமியம். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா அதாவது நம்ம அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ நெய். இது எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி சேர்க்கறது அப்படின்னு பார்த்தாக்கா, முதல்ல வந்து 1/4 கிலோ நெய்யை 5 கிலோ நாட்டு பசுமாட்டோட சாணத்தில் ஒன்றா கலந்து 2 நாளைக்கு வந்து ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சிடணும். அதன் பிறகு 3ஆவது நாள் அதில் வந்து 3 லிட்ரு கோமியம், 2 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர், 3த்தையும் கலந்து ஒன்றா கலக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து 21 நாள் வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் வச்சுருக்கணும். இந்த பஞ்சகவ்யாவை இன்னும் மேலும் மதிப்பு கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த நுண்ணுயிர்களுக்கு இன்னும் அதிகப்படியான உணவுகளை கொடுக்கலாம். அப்படி அந்த அதிகப்படியான உணவுகளை நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு நுண்ணுயிர்களுக்கு உணவு வந்து பார்த்திங்கனாக்கா கரும்பு சாறு ஒரு 2 லிட்டர் கொடுக்கலாம், இளநீர் ஒரு 2 லிட்டர் கொடுக்கலாம், பப்பாளி பழம் ஒரு 2 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கனிஞ்ச நாட்டு ரக வாழைப்பழம், அதை வந்து ஒரு 10 வாழைப்பழம் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னாக்கா இது தசகவ்யாவோ நவகவ்யாவோ மாறிடும். நம்ம பஞ்சகவ்யாவுக்கு மேலே எத்தனை பொருட்கள் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாரி அதோட அமைப்பு மாறும். அது மாதிரி இந்த பஞ்சகவ்யாவை நம்ம தயார் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா 21 நாளைக்கு வந்து அதை வலது பக்கமாக சுற்றுறோம். ஏன் வலது பக்கமாக சுற்றுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ நீங்கள் சாதாரணமாக கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போய் இடது பக்கமாக சுற்ற வேண்டியது தானே, ஏன் வலது பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பூமி வந்து வலது பக்கமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து கோயிலை வந்து வலது பக்கமாக சுற்றுறோம். அப்படி வலது பக்கமாக சுற்றுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தாக்கா, வலது பக்கமாக சுற்றுறப்ப நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதேமாரி நுண்ணுயிர்களை வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு நம்ம பஞ்சகவ்யா தயார் பண்ணுறப்ப அதில் வலது பக்கமாக சுற்றுறப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மட்டுமே அதில் பெருகும், தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருகாது. இடது பக்கமாக சுற்றினோம்னாக்கா தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் அதில் பெருகும். அதனால தான் வந்து வலது பக்கமாக சுற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். இது எத்தனை நாளைக்கு சுற்றணும் அப்படின்னு பார்த்தாக்கா, காலையிலையும் மாலையிலையும் 50 சுற்று ஒரு குச்சியால் வந்து காலையில் 50 சுற்று, சாயங்காலம் 50 சுற்று நம்ம சுற்றினோம்னாக்கா பஞ்சகவ்யா 21 நாளில் ரெடி ஆகிடும். 21 நாள் கழித்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், காலையிலையோ மாலையிலையோ ஒரு வேளை மட்டும் நம்ம சுற்றினா போதும். பஞ்சகவ்யாவை ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வச்சிருந்து பயன்படுத்த முடியும். 6 மாதத்துக்கு அப்புறம் வச்சு பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கப்புறம் அந்த நுண்ணுயிர்களோட கவுண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் 6 மாதத்துக்குள்ளே அந்த பஞ்சகவ்யாவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பஞ்சகவ்யாவை பயன்படுத்தி நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, நெல் பயிராக இருந்தாலும் சரி, எந்த பயிராக இருந்தாலும் சரி, காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, அப்போ நம்ம அந்த பஞ்சகவ்யாவை ஸ்ப்ரே பண்ணோம்னா அதனுடைய இலைகள்லாம் வந்து விரிந்து அகலமாக நீளமாக வரும். அப்போ விரிந்து அகழ்ந்து நீளமாக வர்றப்ப என்ன ஒன்று கேட்டாக்கா, அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை அந்த பயிருக்கு கிடைக்கும். அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய காரணத்தினால அது காய்க்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கையும் வந்து பார்த்தாக்கா அதிகப்படியாக இருக்கும். அப்போ அதனால் வந்து நம்மளுக்கு மகசூல் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தாக்கா, இப்போ சாதாரணமாக ஒரு எலுமிச்சை மரத்துக்கு அடிக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த எலுமிச்சம் பழத்தோட காயோட அளவு வந்து ஒரு 50 கிராம் இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம இந்த பஞ்சகவ்யாவை அடிக்கிறப்ப 80 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் அந்த காயோட
சைஸு வந்து பெருசாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சைஸு பெருசாக கிடைக்கிறப்ப நம்மளுக்கு என்னாகும், இப்போ சாதாரணமாக ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை போட்டு நம்ம எடை போட்டோம் அப்படின்னாக்கா 1/2 கிலோ இருக்குது அப்படின்னாக்கா, பஞ்சகவ்யா அடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எடை போட்டோம் அப்படின்னாக்கா 1 கிலோ இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்ம இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து நெல் விவசாயம் பண்ணாத விவசாயிகள் யாருமே கிடையாது. எல்லாருமே நெல் விவசாயம் தான் பண்ணுறீங்க. அதில் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பஞ்சகவ்யா வந்து நீங்கள் வயலில் 2 முறை 3 முறை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா சன்னரக நெல் வந்து மோட்டாரக நெல் மாதிரி ஆகிடும். ஜீரக சம்பாவில் வந்து 3 முறை நீங்கள் பஞ்சகவ்யாவை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ஜீரக சம்பான்னு நீங்கள் சொல்லி விற்க முடியாது. வெள்ளை பொன்னி அளவுக்கு அதோட சைஸு வந்து பெருசாக மாறிடும். இதுதான் உண்மை. அப்போ இந்த உலகத்திலே வந்து காய்க்கக்கூடிய காயை வந்து பெருசாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பஞ்சகவ்யாவுக்கு இருக்குது. நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங்கில் அடிக்கிறீங்களே, எத்தனையோ வகையான நீங்கள் டானிக் அடிக்கிறீங்க. அதில் ஏதாவது ஒன்று அந்த காயோட சைஸை வந்து பெருசாக்கி காட்டுமா? நிச்சயமே முடியவே முடியாது. இயற்கை தான் அந்த காயோட அளவை வந்து பெருசாக்கி காட்டும். அதே போல் வந்து பார்த்தாக்கா நெல் வயலில் விளையக்கூடிய அந்த நெல்லை வந்து நீங்கள் சிப்பம் கொண்டு போய் இப்போ விவசாயிகள் எல்லோரும் வந்து சென்டரில் போடுறீங்க. அந்த சிப்பத்தில் வந்து எத்தனை கிலோ எடை நிற்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்லா திரட்சியாக முதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து 40 கிலோவிலேருந்து 42 கிலோ தான் வந்து அந்த எடை நிற்கும். அதே இயற்கை விவசாயத்தில் செஞ்ச நெல்லாக இருந்துச்சுன்னா இங்கே உட்காந்துருக்கிற எல்லா உழவர்களுக்குமே தெரியும் 50 கிலோ நிற்கும் அந்த சிப்பத்தில். அந்த 50 கிலோ நின்றுச்சுனாக்கா ஒரு சிப்பத்துக்கு வந்து நம்மளுக்கு 8 கிலோ அதிகமாக கிடைக்கிது. ஒரு மூட்டை 60 கிலோ. அப்போ 60 கிலோவுக்கு வந்து 12 கிலோ நம்மளுக்கு எடை அதிகமாக கிடைக்கிது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணக்கூடிய வயலாக இருந்தால் கூட நீங்கள் பஞ்சகவ்யா அடிச்சிங்கனாக்கா ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை அறுவடை பண்ணுறீங்கனாக்கா 3 12 36 360 கிலோ எடை வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த வெயிட்டு கிடைக்கும் பஞ்சகவ்யா அடிக்கிறதுனால. அதே போல் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய வயலாக இருந்தால் கூட 20 மூட்டையிலேருந்து 22 மூட்டை இன்றைக்கி அறுவடை பண்ணுறாங்க. அப்போ அந்த கணக்குக்கு பார்த்தா கூட 250 260 கிலோ வந்து நம்மளுக்கு நெல்லோட வெயிட் அதிகமாக கிடைக்கும். நெல்லோட வெயிட்டு மட்டும்தான் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா அரிசியோட எடையும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ சாதாரணமாக கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணக்கூடிய அந்த வயலில் வந்து நீங்கள் வந்து ஒரு மூட்டை நெல்லை அரிசியாக அரைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25 கிலோவிலேருந்து 28 கிலோ தான் உங்களுக்கு எடை நிற்கும். அதே சமயத்தில் இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடிய அந்த வயலில் நீங்கள் அரிசி ஆக்குனீங்க அப்படின்னாக்கா 38 கிலோவிலேருந்து 42 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய அந்த வயல்லேருந்து அரிசி கிடைக்கும். அப்போ அந்த அதிகப்படியான அரிசி கிடைக்கிறதுக்கும் அதோட அடர்த்தி தன்மை அதிகமாகிறதுக்கும் இந்த பஞ்சகவ்யா வந்து ரொம்ப பெரிதும் உறுதுணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாத உங்களுக்கு பூஞ்சான நோய்களையும் இது போக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. இப்போ இந்த பஞ்சகவ்யா தயார் பண்ணாலோ அமிர்த கரைசல் தயார் பண்ணாலோ அதுக்கு வந்து நாட்டு மாட்டோட சாணமும் நாட்டு மாட்டோட கோமியமும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன் வந்து நம்ம வந்து கலப்பின பசுக்களோட சாணமோ கோமியமோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னாக்கா நாட்டு பாசு மாடு வந்து ஒரு மாடு இருந்துச்சுன்னா போதும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கருக்கு தேவையான நம்மளுக்கு இயற்கை விவசாய இடுபொருள்களையும் இயற்கை விவசாய பூச்சியை தடுக்கக்கூடிய மூலிகை பூச்சி விரட்டையையும் இயற்கை விவசாய பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் தரக்கூடிய சக்தியை வந்து ஒரு பசுமாடு வந்து தருது. அப்போ ஒரு பசுமாடு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா 30 ஏக்கருக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு 20 நாட்டு பசுமாடு இருந்தாலே போதும். இயற்கை விவசாயத்தில் வந்து அந்த கிராமத்தையே வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டு மாட்டோட கோமியமும் சாணமும் வந்து நம்மளுக்கு பெரிதும் பயன்படும். இப்போ ஒரே ஒரு கிராம் நாட்டு மாட்டோட சாணத்தில் வந்து நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தாக்கா 33,300 கோடி உயிரணுக்கள் வந்து அதில் இருக்கிறதா வந்து விஞ்ஞானிகள் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயிரணுக்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் பஞ்சகவ்யா தயார் பண்ணாலோ ஜீவாமிர்தம் தயார் பண்ணாலோ அமிர்த கரைசல் தயார் பண்ணாலோ நீங்கள் தயார் பண்ணி வைத்த அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா அது அப்படியே டபுளாக மாறும். அதான் 33,300 கோடி உயிரணுக்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா அடுத்த 20 நிமிஷத்தில் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா 44,000 மாறும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 88,000 மாறும். இது மாதிரி அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரவுக்குள்ளே கணினியால் கூட கணக்கு போட முடியாது. அந்த அளவுக்கு வந்து இந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த நாட்டு பசுமாடுங்கிறது வந்து இயற்கை விவசாயத்தில் முதன்மையானது. நாட்டு பசுமாடு இருந்தால் நம்ம இயற்கை விவசாயம் அதிகமாக செய்ய முடியும். கிராமம் செழிப்படையும்.
மேலும் வந்து பார்த்தாக்கா நம்ம பூச்சிக்கு சொல்லியாச்சு, பூஞ்சானத்துக்கு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புழுவுக்கும் சொல்லியாச்சு, அப்புறம் களை கட்டுப்பாட்டுக்கும் சொல்லியாச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்தை வந்து நாம் வர்றப்ப அதில் சில சவால்கள் இருக்கிறது. அந்த சில சவால்கள் அப்படின்னு பார்த்தாக்கா என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இயற்கை விவசாயத்தில் வந்து நாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப தேக்க நிலை ஏற்படுகிறது. அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுல வந்து என்ன மாதிரியான சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு விவசாயி வந்து அவங்க உற்பத்தி பண்ண அந்த பொருளை வந்து நேரடியாக கன்சியூமருக்கு கொண்டு போகிறதுல ரொம்ப சிக்கல் ஏற்படுது. எல்லாரும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணி அதில் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னாக்கா அதுவும் வந்து சாத்தியக்கூறுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் செஞ்சுட்டு திரும்பவும் வந்து என்ன செய்கிறாங்க, பழையபடியே வந்து கெமிக்கல் விவசாயத்துக்கு போகிறாங்க. புதுசாக வர்ற இயற்கை விவசாயிகள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த மார்க்கெட்டிங் பிரச்சனை நம்மளுக்கு தீரணும் அப்படின்னாக்கா இதற்கு வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக என நெல் ஜெயராமன் பாரம்பரிய பாதுகாப்பு மையம் வரவேற்கிறது. உலக புகழ் பெற்ற தேசிய நெல் திருவிழா 2026 நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் வினோத் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களோடு இணைந்து இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய திருவிழாவுக்கு வருகை இருக்கக்கூடிய நெல் திருவிழாவுக்கு வருகை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவாரூர் திருமிகு மோகனசுந்தரன் ஈயாப்பா அவர்களையும் உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கொஞ்சம் ஒளிப்படம் எடுத்தவங்க கொஞ்சம் விளைவிக்குங்க தயவு செய்து. தொடர்ந்து நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது.